தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை நேற்று போலீசார் கைது செய்தனர். சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை காவல் நிலையங்களிலும் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை அழைத்து வரப்பட்ட நடிகை கஸ்தூரி நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி நேற்று ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் தயாரிப்பாளரின் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை நேற்று போலீசார் கைது செய்தனர். சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை காவல் நிலையங்களிலும் கஸ்தூரியின் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட நடிகை கஸ்தூரி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி நேற்று ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் தயாரிப்பாளரின் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை நேற்று கைது செய்தது போலீஸ். சென்னை மட்டுமின்றி மதுரை மற்றும் கோவை காவல் நிலையங்களிலும் கஸ்தூரியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட நடிகை கஸ்தூரி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் தயாரிப்பாளரின் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை நேற்று கைது செய்தது போலீஸ். இது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை இழிவாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி தற்போது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரை புழல் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள், நீதிமன்ற உத்தரவை பெற்று அடைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் தயார் நிலையில் செய்துவிட்டு இருக்கிறார்கள். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை இழிவாக பேசியது தொடர்பாக தமிழகம் முழுவதும் நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு அமைப்பினர் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டுக்கு சம்மன் கொடுக்க சென்ற போது அவர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து அவரது வீட்டில் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய பணியாளர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவர் ஹைதராபாத்தில் பதுங்கியிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. குறிப்பாக வழக்கமாக அவர் பெங்களூர் சென்றால் எங்கே தங்குவார், அதே போல ஹைதராபாத் சென்றால் எங்கே தங்குவார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி ஹைதராபாத்தில் முகாமிட்டிருந்தனர். அங்கு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் அவர் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அவரை நேற்று கைது செய்து சாலை மார்க்கமாக இன்று அழைத்து வந்தனர். சென்னை ஓமாந்துர அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதன் நீதிமன்ற நடைமுறைகள் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் போலீசார் அவரிடம் கையெழுத்து போட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள எழும்பூர் நீதிமன்ற, அதாவது எழும்பூர் மகளிர் காவல் நிலைய வளாகத்தில் வைத்து அவரிடம் சில ஆவணங்களில் கையெழுத்து பெற்று தற்போது சென்னை எழும்பூர் 5வது நீதித்துறை நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் இப்ப தற்போது விவாதமானது நடந்து கொண்டிருக்கிறது. கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞரும் அதே போல அரசு வழக்கறிஞர்களும் தற்போது நீதிபதி முன்பு தற்போது விசாரணைக்கு ஆஜராகி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு எத்தனை நாள் காவல் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்படும். அதன் பிறகு அவர் புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.